ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நீங்களும் நானும் சுமக்கிற, அறிந்திருக்கிற, தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தையானது வல்லமை உள்ளது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. உங்கள் பக்கத்தில் ரெண்டு பக்கமும் திரும்பி சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய வார்த்தை வல்லமையுள்ள வார்த்தை. இன்னொரு தடவை சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தை வல்லமையுள்ள வார்த்தை. வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து இன்றைய தியானத்திற்காக வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 12வது வசனம். Hebrews chapter 4 verse 12. எபிரேயர் 4வது அதிகாரம் 12வது வசனம். நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த வசனத்தை வாசிக்கலாம் என்று விரும்புகிறேன். எல்லாரும் உங்களுடைய வேத புத்தகத்தை எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 12வது வசனத்திற்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்க. எடுத்தவங்க ஒரு ஆமென் சொல்லலாமா? ரைட், சேர்ந்து வாசிக்கலாம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. அல்லேலூயா. இங்கே எபிரேய ஆக்கியோன் ஆண்டவருடைய வார்த்தையின் அல்லது தேவனுடைய வார்த்தையின் குவாலிஃபிகேஷன், கேரக்டரிஸ்டிக்கை பற்றி சில காரியங்களை சொல்லுகிறார். 2 வார்த்தைகளினாலே அதை நமக்கு விவரிக்கிறத பார்க்க முடியும். He says, அவர் சொல்லுகிறார் என்ன அப்படின்னா, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாய் இருக்கிறது. என்னோட சேர்ந்து சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாய் இருக்கிறது. இங்கிலீஷ் பைபிள் இப்படி போட்டிருக்கிறது, for the word of God is alive and active. கர்த்தருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது, it is alive. இந்த உயிரோடு இருக்கிறது. இப்போ நமக்கு உயிரோடு இருக்கிறது அப்படின்னா எதை வச்சு கண்டுபிடிப்போம்? நம்ம பசிக்குது, கொஞ்சம் ஹீட்டாக இருக்கிறதுனால நமக்கு என்ன பண்ணுது? வேர்க்குது. இதெல்லாம் வச்சு நமக்கு என்ன செய்யும்? நமக்கு தெரியும். குளிர் அடித்தா நமக்கு குளிரும். ஃபர்ஸ்ட் சர்வீஸில் சொன்னேன், ஃப்ரீசர் பாக்ஸில் தூக்கி வச்சதுக்கப்புறம் யாருமே எழுப்பி எனக்கு ரொம்ப குளிருது, போர்வை போத்தி விடுங்க என்ன செய்யறதில்ல, கேட்கறது இல்லை. உயிர் இருக்குமே ஆனால் நமக்கு என்ன நடக்குதுன்றது நமக்கு என்ன செய்யும்? நம்முடைய சுற்றுப்புறத்தில் நடக்கிற சூழ்நிலைகளுக்கு நாம் பொருந்துகிறவர்களாக இருப்போம். அவங்களுக்கு சுட்டுச்சுன்னா நமக்கு சுடும், அங்கே கிளைமேட் மாறிச்சுன்னா நமக்கு சில்லுன்னு என்ன செய்யும்? மாறும். அப்போ ஒரு புத்தகத்தினுடைய, பைபிள் இஸ் a புக் இல்லையா, ஹோலி புக். இந்த புத்தகத்தினுடைய ஜீவன் உலக பிரகாரமாக எதை வைத்து ஒரு புக்கோட லைஃப்பை கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஹவு ரெலவெண்ட் இட் இஸ், எந்த அளவிற்கு நடைமுறை சம்பவங்களோடு நிகழ்வுகளோடு அந்த புத்தகம் தன்னை பொருத்தி கொள்ளுகிறது என்பதை பொறுத்து தான். இங்கிலீஷில் ரெலவென்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை உண்டு. அப்படி பொருந்தி போகிறது என்பதை பொறுத்து தான் அந்த புத்தகத்தினுடைய வாழ்நாள் கணக்கிடப்படுகிறது. அது அந்த புத்தகம் உயிரோடு இருக்கா, செத்து போச்சா? இப்போ மனுஷங்களுக்கு ஒரு கணக்கு இருக்கிற மாதிரி புக்ஸ்க்கு ஒரு கணக்கு என்ன செய்யுது? இருக்கு. when a book goes irrelevant, it is dead. அது மரித்து போயிற்று. ஆனால் நீங்களும் நானும் தூக்கி சுமக்கிற இந்த வேத புத்தகம் இருக்கு பார்த்தீங்களா, இது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம். I've already told this, ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். கிறிஸ்து பிறப்புக்கு முன்பு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட வார்த்தைகள் அப்பொழுது இருந்த கலாச்சார நிகழ்வுகளுக்கும் அப்பொழுது இருந்த சூழ்நிலைகளுக்கும் அப்பொழுது இருந்த வாழ்க்கை முறைகளுக்கும் பொருந்தினது. இப்போ கிறிஸ்துவின் இறப்புக்கு பிறகு இத்தனை 1000 ஆண்டுகளுக்கு பிறகு ஏறக்குறைய 2025 வருஷம் கழிச்சு எத்தனையோ கலாச்சாரங்கள் மாறினாலும் எத்தனையோ வாழ்க்கை முறை மாறினாலும் ட்ரெண்டுன்னு சொல்லி வாரத்துக்கு ஒரு ட்ரெண்டு புதுசா வந்தாலும் இந்த வேத புத்தகம் இன்றும் இந்த நிகழ்வுகளுக்கு, இந்த காலகட்டத்திற்கு, இந்த வாழ்க்கை முறைக்கு இன்றும் ரெலவெண்டாய் பொருந்துகிறதா என்ன செய்கிறது? இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால தான் இந்த வேத புத்தகத்துக்கு அழிவே இல்லை. விளங்குன ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒருவேளை மனிதர்களுடைய வாழ்க்கை முறைக்கு, அவர்களுடைய தேவைக்கு இந்த வேத புத்தகம் பொருந்தாமல் போயிருக்குமே ஆனால், இதிலிருந்து நமக்கு தேவையானது இதுக்கு மேல நமக்கு தேவையில்லை அப்படின்ற எண்ணம் வந்திருக்குமே ஆனால், இதை யாரும் கையில தூக்கி இருக்க முடியாது. இந்த வேத புத்தகத்துக்கு இதுவரைக்கும் அப்படி ஒரு நிலை வரவே இல்லை. நான் விசுவாசிக்கிறேன், ஒருவேளை கர்த்தருடைய வருகை தாமதிக்குமே ஆனால், இன்னும் சில 1000 ஆண்டுகள் இந்த பூமி இருக்குமே ஆனால், அப்பொழுதும் இந்த வேதனுடைய வார்த்தைக்கு, இந்த வேத புத்தகத்திற்கு அழிவே இருக்காது. இன்னும் 2035 4035 வந்தாலும் அப்பொழுதும் இந்த வேத புத்தகம் பொருந்துகிற வார்த்தையா இருக்கும். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. சோ அதைத்தான் எபிரேய ஆக்கியோன் சொல்லுகிறார், இந்த வேத வார்த்தை என்பது இட் இஸ் அலைவ், இது ஜீவிக்கிற ஜீவனுள்ள வார்த்தையா இருக்கிறது. ஹல்லேலூயா. அடுத்த வார்த்தை சொல்லுகிறது இட் இஸ் ஆக்டிவ், இது வல்லமை உள்ளது. எப்படிப்பட்டதா?
வல்லமையுள்ளது. நல்லா கவனிங்க, நீங்களும் நானும் தியானிக்கிற இந்த கர்த்தருடைய வார்த்தை என்பது இட்ஸ் நாட் ஜஸ்ட் a word. இது வெறுமனே வார்த்தை அல்ல. பல நேரங்களில் நம்ம அதை எப்படி எடுத்துக்கிறோம்னா, we receive it as a word. இது ஒரு வார்த்தை தானே, இது ஒரு வசனம் தானே, இது ஒரு டயலாக் மாதிரி தானே, இது ஏதோ ஒரு நியூஸ் கேள்விப்படுற மாதிரியான ஒரு காரியம் தானே. இல்லை இல்லை, இந்த வசனம் வெறுமனே வசனமாய் மாத்திரம் உங்களிடத்தில் வருவது இல்லை, அது வல்லமையை உள்ளடக்கியதாய் உங்களிடத்தில் வருகிறது. விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வேதத்தில் அதற்கு ஒரு எவிடன்ஸ் நம்ம பார்க்கலாம். 1 தெசலோனிக்கேயருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 1வது அதிகாரம் 5வது வசனம். தெசலோனிக்கேயருக்கு பவுல் எழுதின 1வது நிருபம் 1வது அதிகாரம் 5வது வசனத்துல பவுல் இப்படி சொல்லுகிறார் பாருங்களேன். எங்கள் சுவிசேஷம், எது? எங்கள் சுவிசேஷம் வசனத்தோடே மாத்திரம் அல்ல, வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்ததாம். நல்லா கவனிங்க, சுவிசேஷம் எதனால மட்டும் வரலையா? வசனத்தினாலே மாத்திரம் வரவில்லை, மாறாக வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும். இங்கிலீஷ்ல அப்படி போட்டிருக்கு, and he strongly assured us that he was powerfully working in you by means of the message. எந்த வார்த்தை உங்களுக்குள்ள வந்ததோ, எந்த கர்த்தருடைய வசனம் உங்களோடு பேசினதோ, அந்த வார்த்தையின் மூலமாய் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிற அந்த வல்லமையும் சேர்ந்தே உங்களுக்குள்ள என்ன செஞ்சுச்சான்? வந்துச்சு. விளங்குனங்க ஒரு மாத்திரம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதான் கவனிங்க, இந்த கர்த்தருடைய வார்த்தை ஜீவனுள்ளது மாத்திரமல்ல, இட் இஸ் நாட் ஜஸ்ட் ரெலவென்ட், இட் இஸ் பவர்ஃபுல், இட் இஸ் ஆக்டிவ். அது உங்க வாழ்க்கையில செயல்பட முடியும். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? அதனாலதான் சொல்றோம், இந்த வார்த்தையை வாழ்க்கையில பலிக்கும்னு சொல்றோம். இந்த வார்த்தையை வாழ்க்கையில என்ன செய்யும்? பலிக்கும். என் வாழ்க்கையில நிறைவேறும். ஆண்டவர் வாக்கினால் சொன்னதை கரங்களினால் என்ன செய்தார்? அந்த நிறைவேறுதலுக்கு தேவையான வல்லமை அந்த வார்த்தைக்குள்ள என்ன செய்யுது? இருக்கு. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, இந்த வல்லமை நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுவதற்கு நம்முடைய பங்கு கொஞ்சம் வேணும். நம்முடைய பங்கு கொஞ்சம் வேணும். பல நேரங்களில் வல்லமையை சுமந்து வருகிற கர்த்தருடைய வார்த்தையானது நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்ய முடியாமல் போவதற்கு காரணம் நம்முடைய அவிசுவாசமும் நம்முடைய சந்தேகமும். நம்முடைய அவிசுவாசமும் நம்முடைய சந்தேகம், இன்னொன்று கூட சேர்த்துக்கலாம், நம்முடைய அலட்சியமும் கூட. நம்முடைய அலட்சியமும் கூட. நம்முடைய கைகளில் கிடைக்கிற பொருள் எப்படிப்பட்டது என்பதை நாம் முழுமையாக அறிந்து அதை கவனமாக செயல்படுத்தினா தான் அதன் மூலமாய் வருகிற நன்மைகளை நம்ம என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். என் வீட்டில் நான் வாங்கி வச்சுட்டு இது ஏதோ சாதாரண பொருள் தானே அப்படின்னு நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளால் அதை பெருசாக என்ன செய்ய முடியாது? யூஸ் பண்ண முடியாது. நான் சொல்ல எத்தனை பேருக்கு விளங்குது? அல்லேலூயா. நான் அந்த கீபோர்ட், நம்ம ஒன்றும் பெரிய பயங்கரமான கீபோர்ட் பிளேயர்லாம் கிடையாது. என் கூட நெருங்கி பழகிறவங்ககிட்ட நான் சொல்லுவேன், ஏதோ தெரிஞ்ச ஒரு இதை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்போ அப்படி தான் ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன். நல்லா கவனிங்க, இப்போ இந்த கீபோர்ட் ஒரு நல்ல குவாலிட்டியான கீபோர்ட். இப்போ இந்த கீபோர்டில் நான் இது நாள் வரைக்கும் சில வாய்ஸஸ் இதை மட்டும் வச்சு அப்படியே வாசித்துக்கிட்டே இருந்தேன். போன வாரம் பாப்பா ஆஃபரிங் சாங் பாடுறப்போ ஒரு புது வாய்ஸ் இருக்கான்னு தேடுவோம் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு தான் உள்ள என்ன இருக்குன்னு சில விஷயங்களை தேடி பார்த்தா, நான் எதிர்பாராத, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம், 2-3 கீபோர்டு வச்சு தான் வாசிக்கணும் போல அப்படின்னு நினச்ச ஒரு வாய்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக அதில் என்ன செய்யுது? வருது. இந்த கீபோர்டு வாங்கி ஏறக்குறைய 2-3 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் இல்லையா? கொரோனா டைமில் திருநெல்வேலியில் போய் வாங்கிட்டு வந்தோம் நம்ம. ஆனால் இதை டைம் எடுத்து உள்ளே உட்காந்து தேடி என் கையில் இருக்கிற பொருள் எப்படிப்பட்டதுன்றதை நான் சரியாய் கையாளாததுனால இத்தனை வருஷம் அதுக்குள்ளிருந்த ஒரு நன்மையை, அதுக்குள்ளிருந்த ஒரு நல்ல ஃபீச்சரை என்னால் யூஸ் பண்ண, கர்த்தருடைய வார்த்தையை பல நேரங்களில் நம்ம அப்படித்தான் வைத்து விடுகிறோம். சில நேரங்களில் நம்ம அவிசுவாசப்பட்டு விடுகிறோம், சில நேரங்களில் அலட்சியப்படுத்தி விடுகிறோம். இப்போ அப்படி பண்ணும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்ய முடியாது. அல்லேலூயா. I don't say this, Bible says this. நம்ம வாசிக்கலாமா வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை? எபிரேயர் 4வது அதிகாரம் 2வது வசனம். குயிக் எடுத்து வாசிங்க பார்க்கலாம். எபிரேயர் 4வது அதிகாரம். தேங்க்யூ அம்மா, சேர்ந்து நம்ம வாசிடலாம். எபிரேயர் 4வது அதிகாரம் 2வது வசனத்தில் இப்படி சொல்லுகிறார் பாருங்க. ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. என்ன கவனிங்க, சுவிசேஷம் என்னுடைய இடது பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போலவே வலது பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கும் அறிவிக்கப்பட்டது. இங்கிருந்து செய்யப்படுகிற பிரசங்கம் இந்த மைக் மூலமா வாய்ஸ் போய், ஆம்பிளிஃபயர் போய், இந்த ஸ்பீக்கர் மூலமா லெஃப்ட் சைடில் உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு கேட்டது போலவே ரைட் சைடில் உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கும்
இதுல எந்த பாகுபாடும் இல்லை. வசனம் எல்லாருக்கும் போய் சேர்ந்தது. ஆனால் அடுத்த வார்த்தை பாருங்க, கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. How pity this is. எவ்வளவு பரிதாபமான ஒரு சூழ்நிலை. வசனத்தை கேட்கிறாங்க, ஆனா எப்படி கேட்கலையா? விசுவாசத்தோட. இன்னைக்கு நம்ம என்ன நினைச்சது தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமை போய் சர்ச்சில் செய்தியை கேட்டுட்டாலே நமக்கு என்னதுதான், அதுலயும் அந்த 3/4 மணி நேரம் நம்ம தூங்காம என்ன செஞ்சிடணும், அதுதான் ஆசீர்வாதம் பிரதர். அதுதான் என்னது? ஆசீர்வாதம் பிரதர். நீங்க கேட்கறதுல ஆசீர்வாதமே நீங்க விசுவாசத்தோட கேட்டாதான் நீங்க கேட்கிற வசனம் உங்களுக்கு எப்படி இருக்குமா? பிரயோஜனமா இருக்குமா? எப்படிப்பட்ட வார்த்தைகள் உபயோகப்படுத்தியிருக்கிறார் பாருங்களேன். எபிரேயாக்கியோன், நீங்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டவர்களுக்கு அவர்கள் கேட்ட வசனம். நல்லா கவனிங்க, இவர்கள் யாருமே வசனத்தை புறக்கணிக்கிறவர்கள் இல்ல, இவர்கள் யாருமே வசனத்திற்கு எதிராய் செயல்படுகிறவர்கள் அல்ல, இவர்கள் யாரும் வசனத்திற்கு தங்கள் செவியை அடைத்துக் கொண்டவர்கள் அல்ல, இவர்கள் எல்லாரும் வசனத்தை கேட்டவர்கள். ஆனா எங்க பிரச்சனை வருதுன்னா, விசுவாசத்தோடு என்ன செய்யல, கேட்கல. அப்ப வசனம் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு பிரயோஜனமாய் மாற வேண்டுமே ஆனால், நீங்கள் கேட்கிற கர்த்தருடைய வார்த்தை, ஆண்டவர் உங்களோடு பேசுகிற ஒரு வார்த்தை, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டுமே ஆனால், அந்த வார்த்தைக்குள் இருக்கிற வல்லமை உங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டுமே ஆனால், you need faith. உங்களுக்கு விசுவாசம் என்ன செய்யணும், இருக்கணும். போன வாரம் ஃபுல்லா டம்மு டும்முன்னு என்ன செஞ்சுக்கிட்டே இருந்துச்சு, வெடிச்சுக்கிட்டே இருந்துச்சு இல்லையா? இன்னும் அடுத்து மறுபடியும் இன்னும் கொஞ்சம் என்ன செய்யும், வெடிக்கும். இப்போ கடையிலேருந்து அந்த வேட்டை வாங்கிட்டு வர்றப்போ, வெடியை வாங்கிட்டு வர்றப்போ அதை கேரி பேக்கில் போட்டு கொண்டு வரலாம், எப்படி வேணாலும் என்ன செய்யலாம், கொண்டு வரலாம். நியூஸில் கூட பார்த்துருப்பீங்க, ஒருத்தர் அந்த இதுலேயும் கிராக்கர்ஸ்லேயே மாலை மாதிரி செஞ்சு போலீஸ் என்ன செஞ்சுருக்கிறாங்க, மாட்டியிருக்கிறாங்க. அது எப்படி வேணாலும் பண்ணலாம். அதனால ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? எப்போ அதன் மூலமாய் உண்டாகிற நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும், அல்லது அதன் மூலம் அது எதற்காக படைக்கப்பட்டதோ, என்ன நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டதோ, அந்த நோக்கத்தை எப்பொழுது அடைய முடியும்னா நம்ம என்ன செய்யணும், 10,000 ரூபாய்க்கு வேட்டு வாங்கிட்டு, 10,000 ரூபாய்க்கு இப்படி யாரும் வேட்டு வாங்கிடாதீங்க சரியா? உடனே பாஸ்டரே சொல்லிட்டாரு. போன வாரம் ஒருத்தவங்க வந்தாங்க, வேட்டு போடலாமா போடக்கூடாது அப்படி. நான் சொன்னேன், காசை கரியாக்காம அளவை பிள்ளைகளுக்கு என்ன செய்யுங்க, வாங்கி கொடுங்க நான் சொன்னேன். உடனே போய் 10,000 ரூபாய்க்கு வேட்டு வாங்க சொல்லிட்டேன். உதாரணத்துக்கு சொல்றேன், 10,000 ரூபாய்க்கு வேட்டு வாங்கிட்டு 2 ரூபாய்க்கு அது என்னது 10 குச்சி, 2 ரூபாய்க்கு 10 குச்சி வாங்கலன்னா அட்லீஸ்ட் ஒரு ரூபா தீப்பெட்டியாவது என்ன செய்யணும். நான் இருந்த 10,000 ரூபாய்க்கு வேட்டு வாங்கிட்டேன் பாஸ்டர், இப்போ தீப்பெட்டி வாங்குறதுக்கோ 10 குச்சி வாங்குறதுக்கோ காசு இல்லைன்னா, நீ 10,000 ரூபாய்க்கு வேட்டு வாங்கினது அப்படியே போய் ஆற்றுல என்ன செஞ்சிடணும், இல்லாட்டி பக்கத்தில் யாராவது தீப்பெட்டி வச்சிருக்கிறவங்களுக்கு என்ன செஞ்சிடணும். நல்லா கவனிங்க, வசனத்தை உள்வாங்குவது பெரிதல்ல, உள்வாங்கிய வசனம் என் வாழ்க்கையில் கிரியை செய்வதற்கு தேவையான விசுவாசனுக்குள்ள என்ன செய்யணும், இருக்கணும். வாட் ஹேப்பன்ஸ், இப்போ வசனமும் விசுவாசமும் சேரும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, 1000 வாலா 10,000 வாலா எல்லாம் பெருசாக நம்ம வாழ்க்கை என்ன செய்யும், வெடிக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம உதாரணம் சொன்னேன், வருஷத்துல ஒரு நாள் தீபாவளி இல்லை, வசனமும் விசுவாசமும் யாருடைய வாழ்க்கையில சேருதோ அவங்க வாழ்க்கையில தினம் தீபாவளி தான். வழங்கின ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எப்பொழுது இந்த வசனமும் விசுவாசமும் இணைகிறதோ அப்பொழுது அந்த வசனத்திற்குள் இருக்கிற வல்லமை அந்த வாழ்க்கையில வெளிப்பட ஆரம்பிக்கிறது, உங்கள் குடும்பங்களிலே வெளிப்பட ஆரம்பிக்கிறது, உங்கள் தேவைகளிலே வெளிப்பட ஆரம்பிக்கிறது, உங்கள் இக்கட்டுகளிலே வெளிப்பட ஆரம்பிக்கிறது, உங்கள் பலவீனங்களிலே வெளிப்பட ஆரம்பிக்கிறது. அப்படி வார்த்தைக்குள் இருக்கிற வல்லமை என்னுடைய வாழ்க்கையில் கட்டவிழ்க்கப்படும் பொழுது என் வாழ்க்கை முற்றிலும் மாறுபட்ட வாழ்க்கையாய் மாறும். விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. This morning இந்த காலை வேளையில நாம் அதைத்தான் தியானிக்க போகிறோம். Unleashing the power in God's word. கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிற வல்லமையை கட்டவிழ்த்தல். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அந்த வல்லமை யாருக்குள்ள இருக்கு? நானே எடுத்து கொடுத்துட்டேன். எங்க இருக்குன்னு கேட்டிருக்கணும். அந்த வல்லமை யாருக்குள்ள இருக்கு? யாருக்குள்ள? ஒரு க்ளூ கொடுத்தும் பலர் கண்டுபிடிக்க முடியல பாருங்க. பாஸ்டர், அது நீங்க பாஸ்டர் இல்லையா, யாருக்குள்ளதான் இருக்கு? நீங்க கை வச்சீங்கன்னா அப்படியே கை வலியா என்ன செஞ்சிடும். சார் பக்கத்தில் வச்சு சொல்லுவோம், உங்களுக்குள்ளதான் இருக்கு. வேட்டெல்லாம் ரெடி சொல்லுங்க, வேட்டெல்லாம் ரெடி, 10 வச்சா வெடிச்சிடும். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் இந்த செய்தியின் மூலம் என்ன செய்ய விரும்புகிறாரு? கொளுத்தி போட விரும்புகிறார். ஆனால் மூட்டி என்ன செய்யணும்? எரியும்படியாய். ஹல்லேலூயா. சார் இந்த வார்த்தையின் வல்லமை வாழ்க்கையில் வெளிப்படும் பொழுது வாட் ஹேப்பன்ஸ், வாழ்க்கையில் என்ன நடக்கும், அதை மாத்திரம் சுருக்கமாய் நம்ம சில காரியங்களை நம்ம தியானித்து ஜெபிக்க போகிறோம். முதல் காரியம், வார்த்தையின் வல்லமை என்னுடைய வாழ்க்கையில் வெளிப்படும் பொழுது நான்
பரலோகத்தால் அடையாளப்படுத்தப்படுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 13வது வசனம் இப்படி சொல்லுகிறது: நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். ஹல்லேலூயா. இங்கிலீஷ் பைபிளில் ரொம்ப அழகாக அதை டிஃபைன் பண்ணி எழுதியிருக்கிறாங்க. நான் ரீட் பண்ணிட்டு மறுபடியும் உங்களுக்கு நான் விளங்க வைக்கிறேன். People put their seal on something to show that it belongs to them. Similarly, when you believed in Christ, God showed that you also belong to him by sending you the Holy Spirit as he promised to do. நல்லா கவனிங்க. இந்திய அரசாங்கத்திற்கு சொந்தமான ஒரு டாக்குமெண்ட்டோ அல்லது ஒரு பொருளை இருக்குமே ஆனால் அதில் இந்திய அரசாங்கத்தின் சீல் என்ன செய்யும்? முத்திரை இருக்கும். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒன்று இருக்கும். இப்போ அதுவே கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாட்டோட அரசினுடைய ஒரு டாக்குமெண்ட்டாக இருக்கும்னா அதில் தமிழ்நாடு அரசுடைய சீல் என்ன செய்யும்? இருக்கும். சமீபத்தில் என்கிட்ட ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கிட்டார். அவருடைய தேவைக்காக ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் ஒன்று வாங்கியிருக்கிறார். அவர் வாங்கின இடம் தமிழக அரசை சேர்ந்த ஒரு உயர் அதிகாரிகிட்ட இருந்து வாங்கியிருக்கிறார். இப்போ அதில் ஒரு காரியம் சொன்னார். அந்த அவங்க எழுதி கொடுக்குற லெட்டர் பேடில் பேக்ரவுண்டில் அந்த வாட்டர் மார்க்னு ஒன்று இருக்கும். அதில் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடோட சிம்பிள் இருக்குமா. அது இட்ஸ் பவர்ஃபுல். நம்ம நார்மலாக ஒரு A4 ஷீட்டில் வாங்கிட்டு போகிறத விட அந்த வாட்டர் மார்க், கவர்மெண்ட்டோட வாட்டர் மார்க் இருக்கிறது பெருசு அப்படின்னு சொன்னார். அவர் வாங்கிட்டு போய் கொடுத்துருக்கிறார். இதை கொடுத்தோன்னே நமக்கு ஆக வேண்டிய வேலை என்ன செஞ்சிடும்? ஆயிரம் அப்படின்னு. அவர் வாங்கினவர் கசக்கி குப்பத்தொட்டில் போட்டாராம். இல்லை முடியாது அப்படின்னு குப்பத்தொட்டில் போட்டார் போல. இவர் போய் யாருக்கிட்ட அந்த லெட்டரை வாங்கினாரோ அவர்கிட்ட போய் சொன்ன உடனே அவருடைய அதிகாரத்தை யூஸ் பண்ணி அவர் கேட்ட கேள்வி, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு முத்திரை பதித்த ஒரு 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 ரெக்கமெண்டேஷன் லெட்டரை நீ எப்படி கசக்கி கீழே போடுவேன்னு கேட்ட உடனே அவர் பதறி. அது வரைக்கும் அவருக்கு அதோடைய வேல்யூ என்ன செய்யலை. அவர் நினச்சது இப்போ நமக்கு பல ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுக்குறாங்க, அதில் இது ஒன்று போலன்னு என்ன செஞ்சார் நினச்சிட்டார் போல. உடனே வச்சுச்சோ அப்படி பண்ணிட்டோமான்னு தேடி அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த பிரச்சனை என்ன செஞ்சுருக்கிறாங்க? சால்வ் பண்ணியிருக்கிறாங்க. நல்லா கவனிங்க. ஒரு உலக பிரகாரமான ஒரு அரசாங்கத்தின் முத்திரைக்கு இவ்வளவு பவர் இருக்குமே ஆனால் தேவனுடைய வார்த்தையின் வல்லமை உங்களில் என்னில் வெளிப்படும் பொழுது நீங்களும் நானும் அந்த வார்த்தையை உள்வாங்கிக் கொண்டு அதை விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன பண்றாரா? பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் உங்களையும் என்னையும் தமக்கு சொந்தமானவர்கள் என்று முத்திரை போடுகிறாராம். விளங்குனவங்க மாத்திரம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. When it is a property of the government of Tamil Nadu, தமிழக அரசின் ஒரு ஒரு சொந்தமான ஒரு பொருளா இருக்குமே ஆனால் தமிழக அரசின் பாதுகாப்பை மீறி யாரும் எதுவும் செய்ய முடியாது. தமிழக அரசு அவர்களுக்கு கொடுத்த எல்லா அதிகாரமும் எல்லா வல்லமையும் அவர்கள் மூலமா என்ன செய்யும்? செயல்படும். அதே போல பரலோகத்தால் பரிசுத்த ஆவியானவரால் முத்திரை போடப்பட்ட உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையை பரலோக சேனையை தாண்டி எவராலும் தொட முடியாது. அது மாத்திரம் இல்ல, பரலோகம் உங்களுக்கும் எனக்கும் அளித்திருக்கிற வல்லமை, அத்தாரிட்டி என் மூலமா என்ன செய்யும்? வெளிப்படும். எத்தனை பேருக்கு அது விளங்குது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் நானும் நார்மல் பர்சனா இருக்கலாம், நார்மல் பர்சனா இருக்கலாம். நான் என்ன பாஸ்டர், நான் ஒரு சராசரியான ஆளு தானே, நான் என்ன பெருசா பயங்கரமா டிஃபரன்ஸ்? என் கிளாஸ்ல எல்லாரும் இருக்கிறத போலதான் நான் என்ன செய்யறேன், இருக்கிறேன். எங்க ஊர்ல எல்லாரும் இருக்கிறத போலதான் எனக்கு ஒரு வாழ்க்கை முறை, ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்குது பாஸ்டர். வாட்ஸ் ஸோ டிஃபரெண்ட்? நான் அப்படி ஒன்றும் பெருசாக வித்தியாசமாலாம் அப்படியேவும் வானத்திலிருந்து குதிச்ச மாதிரிலாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னா, பைபிள் அப்படி ஒரு ஆள் இருந்தார். பைபிளில் யார் இருந்தா? அப்படி ஒரு ஆள் இருந்தார். வாசிக்கலாம், அதை எடுங்க. யாக்கோபு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 17வது வசனத்தில் யாக்கோபு இப்படி சொல்றாரு, எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்தோம். எலியா எப்படி இருந்தாரா? நம்மை போல பாடுள்ள. இந்த வசனத்தை வாசிக்கிறப்பெல்லாம் நமக்கு ஒரு ஆறுதல். அப்பாடா, நமக்கு மட்டும்தான் பிரச்சனை இருக்குன்னு நினைச்சேன். ஆனால் எலியாவுக்கு என்ன இருந்திருக்கு? பிரச்சனை இருந்திருக்கு. இன்னைக்கு நம்ம சொல்றோம்ல, இதுக்கு மேல என்னால் முடியாது போதும் அப்படின்றது மாதிரி எலியாவை என்ன செஞ்சிருக்கிறாரு? சொல்லியிருக்கிறார். இதுக்கு மேல என்னால் வாழ முடியாது, இதுக்கு மேல உயிர் வாழ்றதுக்கு எனக்கு என்ன செய்யல, பிடிக்கல. நான் ஃபர்ஸ்ட் சர்வீஸில் சொன்னேன், ஒருவேளை அப்படி யாராவது இருப்பீர்களே ஆனால் எனக்கு வாழவே பிடிக்கல பாஸ்டர், எனக்கு இன்னும் ஒரு 30 வருஷம் மிச்சம் இருக்கு, அந்த 30 வருஷத்தை எனக்கு வாழவே பிடிக்கல அப்படின்னா, எங்களை போல வாழ விரும்புகிறவர்களுக்கு ஆளுக்கு 5-10 என்ன செஞ்சிருங்க, பிரிச்சு. நீங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டால் வாழவே வேணாம். அவ்வளோ கஷ்டப்பட்டு, ஏன்னா வாழ்றதுக்கு நாங்கள் விருப்பப்பட்டு வாழ்கிற நிறைய பேர் என்ன செய்கிறோம், இருக்கிறவங்க இருந்தால் நல்லா ஊழியம் பண்ணுற ஆட்கள் இருக்கிறாங்க, நல்லா ஏதாவது உருப்படியாக செய்கிற ஆட்கள் என்ன செய்கிறாங்க. நமக்கு இன்னைக்கு வாழ்கிறதே எப்படி இருக்கு?
இப்பதான் 33 வயசு ஆகுது, இன்னும் குறைஞ்சபட்சம் ஒரு 65 வச்சா கூட இன்னும் ஒரு 30 வருஷம் என்ன செய்ய வேண்டியிருக்கு. இந்த பொல்லாத உலகத்துல நம்ம எப்படி வாழ போறோம்னு என்ன செய்யல, ரொம்ப பாடாவதியா இருக்குல்ல. ரொம்ப எளியாம அப்படித்தான், அவர் அப்படித்தான் சொல்லியிருக்கிறார், போதும் கர்த்தாவே, இதுக்கு மேல வாய்ப்புள்ள ராஜா, ஏதோ இது வரைக்கும் கிருபை தந்தீங்க, ஓடிட்டேன், இதுக்கு மேல நம்மளால என்ன செய்ய முடியாது, இந்த அழுத்தத்தை இந்த பாரத்தை தாங்க முடியாது, போதும். He was also an ordinary man. இங்கிலீஷ்ல அப்படிதான் போட்டிருக்கு. He was an ordinary man, just like any human being. இங்கிலீஷ் தெரிஞ்சவங்களுக்கு அந்த சென்ஸ் புரியும் நினைக்கிறேன். just like any human beingனா அதுல என்ன பெருசு, எல்லாம் சர்வசாதாரணமா இருக்கிறது தானே, நீ என்ன பெரிய ஆளா, எல்லாரும் இருக்கிறது மாதிரி தானே நீ இருக்க, எல்லாரும் பார்க்குற வேலை தானே நீ பார்க்குற. ஆனால் யாக்கோபு அதோட நிறுத்தலை. அவர் சொல்றாரு, எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. அசல் எத்தனை பேருக்கு விளங்குது? அல்லேலூயா. நம்மளை போல பாடுள்ள மனுஷன்தான், ஆனா அந்த மனுஷனுக்குள்ளிருந்து தேவனுடைய வல்லமை வெளிப்படுவதற்கு அவர் அனுமதித்ததனால, பரலோகம் அவரை தேவனுடைய மனுஷன் என்று அடையாளப்படுத்தி இருந்ததனால, நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்து ஜெபம் பண்ணாரா. 3 வருஷமும் 6 மாசம் என்ன செய்யலையா. அல்லேலூயா. எலியாக்குள் இருக்கிற வார்த்தைக்குள்ளிருந்து வெளிப்பட்ட வல்லமை, எலியாவின் ஜெபம் கேட்கப்பட்டு 3 வருஷமும் 6 மாசமும் மழை பெய்யாமல் நிறுத்த முடியுமே. ஆனால் நம்முடைய குடும்பங்களில் இருக்கிற ரொம்ப சின்ன 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 அற்பமான காரியங்களுக்கு நீங்களும் நானும் விசுவாசத்தோடு ஜெபிப்போமே, ஆனால் அது எந்த அளவுக்கு நிறைவேறும்? நான் கேட்கிற கேள்வி எத்தனை பேருக்கு விளங்குது? அல்லேலூயா. இன்றைக்கு அப்படிப்பட்ட வல்லமை நமக்குள்ள இருப்பதை நாம் பல நேரங்களில் உணர்கிறது இல்லை. நம்ம பல நேரங்களில் என்ன செய்கிறது இல்லை, உணர்கிறது இல்லை. நம்ம அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டை மட்டும் எடுத்துக்கிறோம். எலியா நம்மளை போல பாடல மனுஷன் பாஸ்டர், அவருக்கு இருக்கிற பிரச்சனை புள்ள குட்டியை பார்க்கணும், இந்த கடன் அடைக்கிறதுக்கு நமக்கு பெரிய வேலையா இருக்கு, வேலை கிடைக்கணும், வேலைக்கு போகணும், வரணும், அப்புறம் அதை பார்க்கணும், இதை பார்க்கணும், இது பத்தாக்குறைக்கு செய்முறை வேற என்ன செஞ்சிருது, இந்த மாசம் கொஞ்சம் கம்மியா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன், செய்முறை வேற வந்துருது பாஸ்டர், கொஞ்சம் என்ன மிச்சம் இருக்குன்னு பார்க்குறப்போ ஒருத்தவங்க வந்து பத்திரிக்கை என்ன செஞ்சிடறாங்க பாஸ்டர். அதெல்லாம் பெரிய ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும், இது மட்டும். ஆனால் யாக்கோபு சொல்றாரு, நம்மளை போல அவருக்கும் பிரச்சனை இருந்துச்சு. ஆனால் அவர் என்ன பண்ணார் தெரியுமா? அவர் கருத்தாய் ஜெபித்து தனக்குள் பரலோகம் கொடுத்திருக்கிற அடையாளம் இன்னது என்பதை அறிந்திருந்ததுனால, தனக்குள் தேவன் வைத்திருக்கிற வல்லமை இன்னது என்பதை அறிந்திருந்ததுனால, இவ்வளவு பிரச்சனை அவருக்கு இருந்தாலும் அவர் கருத்தாய் ஜெபித்தார். அவர் ஜெபத்திற்கான பதிலை பெற்றுக்கொண்டார். விளங்கின ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எலியாவை போல நமக்கு பாடு இருக்கிறது உண்மைதான். ஆனால் இன்னொரு உண்மையை இன்றைக்கு இந்த காலை வேளையில் ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். இஃப் யூ பிலீவ் இன் காட், நீங்கள் தேவனை விசுவாசிப்பீர்களே ஆனால், அவருடைய வார்த்தைக்குள் இருக்கிற வல்லமையை நீங்கள் விசுவாசிப்பீர்களே ஆனால், எலியாவினுடைய ஜெபம் மாத்திரமல்ல, உங்களுடைய ஜெபத்தையும் கேட்டு உங்கள் குடும்பங்களிலே, உங்கள் தேவைகளுக்கு, உங்களுடைய தொழிலிலே அசாதாரணமான காரியங்களை செய்ய அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும் எலியாவின் தேவன்? அதை மட்டும் சொல்லிடுறோம். சாரி, பல நேரங்களில் எலியாவின் தேவன் என் தேவன் அப்படின்னு பாட்டு பாடிடுறோம். எலியாவின் தேவன் எலியாவுக்குள்ள இருந்து செஞ்ச அதே போன்ற அற்புதங்களை எனக்குள்ள இருந்து செய்வார்னு என்ன செய்கிறது இல்லை. அதுதான் ஆரம்பத்தை சொன்னல, இன்னைக்கு ஆண்டவர் பத்த வைக்க விரும்புகிறார். இன்னைக்கு ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறாரு? இந்த பழைய காலெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா சில நமத்து போன வெடியெல்லாம் இப்போல்லாம் டக்குன்னு போய் கடையில் வாங்கிடுறாங்க. நாங்களாம் சின்ன வயசில் இருக்கிறப்ப அந்த சீனி வெட்டெல்லாம் இருக்கும், அது நமக்கு விவரம் தெரியாமல் அதை கொஞ்சம் சூடு பண்ணால் அது வெடிச்சிரும் சொல்லி மெழுகுவர்த்தி பொருத்தி அதை என்ன செய்கிறது, அதில் சில விபத்துகள்லாம் வந்திருக்கு, அது வேற விஷயம். இன்றைக்கு அப்படி நமத்து போயிருக்கிற வாழ்க்கையை ஆண்டவர் கொஞ்சம் என்ன செய்ய விரும்புகிறார்? ஆனால் பக்கத்தில் வச்சு அந்த வல்லம் உங்களுக்குள்ளே இருக்குது, அந்த வல்லம் உங்களுக்குள்ளே இருக்குது. நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களை பார்க்குறப்ப நார்மலாக தான் தெரிவிங்க. நீங்கள் படிக்கிற இடத்துல உங்கள் கூட படிக்கிறவங்களை பார்க்குறப்ப நார்மலாக தான் பார்ப்பாங்க. உங்கள் ஃபேமிலியில், உங்கள் குடும்பத்தில் உங்களை பார்க்குறவங்க நார்மலாக தான் பார்ப்பாங்க. உங்கள் சொந்தக்காரங்க ஒரு இடத்துல கூடும் பொழுது உங்களை பார்க்குறப்ப அவன் என்ன என் சித்தப்பா பையன் தானே, இயேசு கிறிஸ்துவ அப்படி தானே பார்த்தாங்க, அவர் போய் பயங்கரமாக செய்கிறாரு, என்ன சொல்கிறாங்க, யாக்கோபின் குமாரன் தானே, செத்தவன உயிரோட எழுப்புனதுக்கு அப்புறம் தான் தெரியுது, ஓ இவர் யாக்கோபின் குமாரன் மாத்திரம் அல்ல, யோசேப்பின் குமாரன் மாத்திரம் அல்ல, இவர் தேவனுடைய குமாரன். அல்லேலூயா. எத்தனை பேர் விரும்புகிற என்னை குறித்து அப்படிப்பட்ட சாட்சிகள் வெளிப்படணும்? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு பிரச்சனை என்னன்னா, நம்ம ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஆளை வச்சிருக்கோம். எதுக்கு ஒரு ஆளை வச்சிருக்கோம்? கடன் பிரச்சனையா, அதுக்குன்னு ஒரு ஊழியக்காரர் இருக்கார், அவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணாதான் கடன் பிரச்சனை என்ன செய்யும்.
நம்ம இந்த மெடிக்கல் ப்ரொஃபஷனில் இருக்கிற மாதிரி ஹார்ட்டுக்கு அவர் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிறாரு, அவரை போய் கார்டியாலஜிஸ்ட்டை பார்க்குறோம். அப்புறம் மறுபடியும் நியூரோலஜிஸ்ட் ஒருத்தர் இருக்கிறார், அவர்கிட்ட போய் கடன் பிரச்சனையா அதுக்கு ஒருத்தர், வியாதியா அதுக்கு ஒருத்தர், குடும்பத்தில் பிரச்சனையா அதுக்கு ஒருத்தர், செய்வினை கட்டா அதுக்கு ஒருத்தர். அங்கே போனால் தான் என்ன செய்யும் ஆகும். ஆண்டவர் தலையில் அடித்து சொல்கிறார், உனக்குள்ளே வச்சுருக்கேன். எங்கே வச்சுருக்கேன்? பக்கத்தை வச்சுருவோம், உனக்குள்ளே வச்சுருக்கிறேன். அங்கே இங்கேன்னு தேடிட்டு தெரியாதீங்க, அங்கே இங்கேன்னு ஓடிட்டு தெரியாதீங்க, அங்கே மட்டும்தான் கிடைக்கும்னு நினைக்காதீங்க. உங்களுக்குள்ள அதை வச்சிருக்கிறேன். சொல்லுங்க, உங்களுக்குள்ள அந்த வல்லமை இருக்குது. ஹல்லேலூயா. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இரண்டாவது காரியம் பாருங்களேன், கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமை என்னுடைய வாழ்க்கையில் வெளிப்படும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகளை அது உடைக்கிறது. என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகளை அது உடைக்கிறது. நல்லா கவனிங்க, நாம் பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கை திருப்தியானதாய் நிறைவானதாய் இல்லாமற் போவதற்கு காரணம் நம்முடைய வாழ்க்கையில் அநேக கட்டுகளினால் நாம் கட்டப்படுகிறோம். இது நம்முடைய மாம்ச உலகத்தில் வெளிப்படாது. நாம் பார்க்கிற கண்களினால் பார்க்கிற இந்த மாம்ச உலகத்தில் வெளிப்படாது. ஆனால் there is something called a spiritual realm, ஆவிக்குரிய மண்டலம் என்று ஒன்று உண்டு. போன மாதம் நம்ம யூத் இதில் தியானிச்சோன்னு நினைக்கிறேன். யூத்லையா எங்கேயோ ஹோம் செல் ப்ரேயரில் இங்கே மறந்துட்டேன். ஆன்லைன் ப்ரேயர்ல குட். ஆன்லைன் ப்ரேயர்ல கடந்த மாசத்தில் தியானிக்கும் பொழுது சொன்னேன், நாம் மாம்சத்தினால் பார்க்கிற உலகம் ஒன்று உண்டு. இதே நேரத்தில் பேரலல்லா நம்மை சுற்றி ஆவிக்குரிய மண்டலம் ஒன்று செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. அதை நாம் கண்களால் பார்க்க முடியாது, ஆனால் நம்முடைய வாழ்க்கையில உணர முடியும். நல்லா கவனிங்க, நம்முடைய மாம்ச வாழ்க்கையில நீங்களும் நானும் கட்டப்பட்டவர்கள் அல்ல. என் கை கட்டியிருக்கா? என் கால் கட்டியிருக்கா? உங்க கை காலை பாருங்க. அடுத்தவங்களே பார்க்குறோம் பல நேரம். பாருங்க, உங்க கையை பாருங்க, கை கட்டியிருக்கா? நல்லா அசைச்சு பாருங்க. நல்ல ஒரு அல்லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க, வாய் வரல அப்படின்னா வாய் கட்டி இருக்குன்னு அர்த்தம். இயேசுவின் நாமத்துல அண்ணன் தெரிஞ்சுட்டாரு. நல்லா கையை உயர்த்தி ஒரு அல்லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். சரி, நல்லா காலை பார்த்துங்க, கால் எதுவும் கட்டி இருக்காங்களான்னு. கல்யாணமானவங்களாம் கை தூக்குங்க. உங்களுக்கெல்லாம் தான் கால் கட்டு போட்டிருக்கல, அப்புறம் தான் இல்லைன்றீங்க. நம்மளுக்கு கல்யாணத்துக்கும் கால் கட்டுன்னு போட்டு கல்யாணமே பல பேர் முடிக்க முடியாமல் பயந்து கிடக்காங்க. ஹல்லேலூயா. சரி, அது கால் கட்டு கிடையாது, அது கழுத்து கட்டு. ஹல்லேலூயா. ஜஸ்ட் ஃபார் ஜோக்கிங். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க, மாம்சத்துல நீங்களும் நானும் கட்டப்படவில்லை. we are free. நாம் சுதந்திரமா இருக்கிறோம். நாம் சுதந்திர நாட்டில் வாழ்றோம், ஜனநாயக நாட்டில் வாழ்றோம், நமக்கென்று உரிமைகள் இருக்கிறது, நாம் யாருக்கும் அடிமை இல்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆவிக்குரிய மண்டலத்துல நாம் கட்டப்படலாம். ஆவிக்குரிய மண்டலத்துல நாம் கட்டப்படலாம். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய மண்டலத்தில் கட்டப்படுகிறதுனால எனக்கு என்ன பிரச்சனைனா, ஒரு மனிதன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் கட்டப்படும் பொழுது அது அவனுடைய மாம்ச பிரகாரமான வாழ்க்கையில் பிரதிபலிக்கும். மாம்ச பிரகாரமான வாழ்க்கையில் என்ன செய்யும்? அப்படி சில கட்டுகள் நம்முடைய ஆவிக்குரிய மண்டலங்களில் இருக்கும் பொழுது நம்மால் இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக, திருப்தியானதாக, சுகமானதாக வாழ முடியாது. சில நேரங்களில் நமக்கு ஒரு பிரச்சனை ஏன் தான் வருதுன்னு என்ன செய்யறது இல்லை, தெரிகிறது இல்லை. இந்த போராட்டம் ஏன் இருந்துகிட்டே இருக்குன்னு எனக்கு தெரியவே இல்லை பாஸ்டர். இந்த பிரச்சனை அப்படியே பல வருஷமா இருந்துகிட்டே இருக்கு பாஸ்டர். அதுக்கு என்ன, அது ரொம்ப சாதாரணமான பிரச்சனை, ஆனாலும் இருந்துகிட்டே இருக்கு பாஸ்டர். ஏன் தெரியல? இந்த பலவீனம் ரொம்ப சின்ன காரியம். நிறைய பேருக்கு இது ரொம்ப ஈஸியாக சுகமாகிற ஒரு விஷயம். ஆனால் நானும் எத்தனையோ டாக்டர்ஸ்ட்டை பார்த்துட்டேன், எவ்வளவோ அலைஞ்சிட்டேன், ஆனால் இதை என்ன செய்யவே முடியலை, சரி பண்ணவே முடியலை. ஒருவேளை ஆவிக்குரிய மண்டலத்தில் நாம் கட்டப்பட்டிருப்போமே, ஆனால் இப்படிப்பட்ட சில பலவீனங்கள், சில பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யும், இருக்கும். ஆனால் யார் ஒருவருக்குள்ள கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமை கட்டவிழ்க்கப்படுகிறதோ அந்த வல்லமை எப்படிப்பட்ட கட்டுகளாக இருந்தாலும் முறித்து அவர்களை விடுதலையாக்கும். விளங்கின ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அது எவ்வளவு பெரிய கட்டா இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய வல்லமைக்கு முன்பதாக ஒன்றும் நிற்க முடியாது. சிம்சோன் தெலீலால் கிட்ட போய் நிறையா சொல்றார். தெலீலால் போட்டு வாங்குறாங்க. அப்படியா இப்படியான்னு கேட்டு கொஞ்சி வாங்குறாங்க. இப்போ சிம்சோன் உண்மையை சொல்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை என்ன பண்ணுவார் அப்படின்னா, சணல் நூல் கயிறுனால என்னைய சுற்றி கட்டிட்டா என் பலனெல்லாம் என்ன செஞ்சிடும், போயிடும்னு சொல்லுவார். உடனே தெலீலாலும் கூப்பிட்டு எல்லாத்தையும் கட்டிட்டு, சிம்சோன் எந்திரிங்க மிஸ்டர் சிம்சோன், எல்லாரும் என்ன செஞ்சிட்டாங்க, வந்துட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே வசனம் சொல்லுது, நெருப்பில் பட்ட நூல் போல அந்த கயிறுகளெல்லாம் என்ன செஞ்சிட்டாராம். சத்தம் வர மாட்டுதே, டவுட்டா இருக்கோ? நல்லா கவனிங்க, தேவனுடைய வல்லமை உங்களுக்குள்ள இருக்குமே ஆனால் எந்த கட்டுகளாலும் நிலைத்து நிற்க முடியாது.
நான் சொல்ல எத்தனை பேருக்கு விளங்குது? ஹல்லேலூயா. சிம்சோனுக்குள் இருந்த வல்லமை அவனை சுற்றி இருந்த கட்டுகளை உடைத்தது போல உங்கள் வாழ்க்கையில வார்த்தையின் வல்லமை வெளிப்படுமையானால் நீங்கள் ஆசீர்வதிக்க கூடாதபடிக்கு, நீங்கள் ஆரோக்கியமா இருக்கக்கூடாதபடிக்கு, உங்கள் குடும்பம் சமாதானமா இருக்கக்கூடாதபடிக்கு, உங்களுடைய பொருளாதாரம் விருத்தி அடையாதபடிக்கு இருக்கிற எல்லா கட்டுகளையும் அந்த வார்த்தையில் இருக்கிற வல்லமை உடைத்து உங்களை விடுவிக்க முடியும். ஹல்லேலூயா. சில காரியங்களை மாத்திரம், எப்படிப்பட்ட கட்டுகள் அப்படின்றத மாத்திரம் சுருக்கமாய் தியானித்து நம்ம ஜெபித்து முடிக்கலாம். முதலாவது காரியம், the bondage of sin. பாவக்கட்டு. சொல்லுங்க, பாவக்கட்டு. ஹல்லேலூயா. இந்த கட்டு இந்த 5-10 சேர்த்து கட்டுவோம்ல, அந்த கட்டு கிடையாது. இது என்ன கட்டு? நம்மை அசைய விடாமல், நம்மை முன்னேற விடாமல் கட்டுகிற கட்டு. நல்லா கவனிங்க. இந்த பாவம் எப்படிப்பட்டது, அதோடைய தன்மை எப்படிப்பட்டதுன்னா, யோவான் 8வது அதிகாரம் 34வது வசனத்தில் ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார், பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான். பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்திற்கு அடிமையா இருக்கிறார். நல்லா கவனிங்க. நீங்கள் பாவத்திற்கு இடம் கொடாமல் பரிசுத்தமாய் தேவனுடைய வார்த்தையின்படி உங்களை காத்துக் கொள்வீர்களே ஆனால் ஆவிக்குரிய மண்டலத்தில் பரலோகத்தின் பாதுகாவல் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் பரலோக ராஜ்யத்திற்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். ஒருவேளை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பாவத்திற்கு இடம் கொடுப்பீர்களே ஆனால் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்திலிருந்து பிசாசின் ராஜ்யத்திற்குள்ள என்ன செஞ்சிருவீங்க? போயிருவீங்க. ஹல்லேலூயா. அங்க போனா அங்க நீங்களும் நானும் அடிமையா தான் இருக்க முடியும். நான் முதல் ஆராதனை சொன்னேன், தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ள இருக்கிற வரைக்கும், நான் பரிசுத்த ஆவியானவருடைய கண்ட்ரோலுக்குள்ள இருக்கிற வரைக்கும் I am a child of God. நான் தேவனுடைய பிள்ளை என்கிற ஸ்தானத்தில் இருக்கிறேன். ஆனால் நான் பாவம் செய்து பிசாசுக்கு என் வாழ்க்கையில இடம் கொடுத்து பிசாசினுடைய வாழ்க்கையை ஆண்டு கொள்வதற்கு என்னை நான் அர்ப்பணிக்கும் பொழுது இங்க பிள்ளையா இருக்கிறவன் அங்க அடிமையான செஞ்சிடறேன், மாறிவிடுகிறேன். ஹல்லேலூயா. இங்க பிள்ளையா இருந்தா அங்கேயும் பிள்ளையா தானே பாஸ்டர் இருக்கணும் கேட்டீங்கன்னா இல்ல. காரணம் வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் ஜீவன் உண்டாகவும் அது பரிபூர்ணப்படவும் வருகிறார். ஆனால் பிசாசு எதற்கு வருகிறானா? கொல்லவும் அழிக்கவுமே அன்றி வேறொன்றுக்கும் வரான். பலர் என்ன நினைச்சாங்கன்னா, இங்க பிள்ளையா இருக்கிற மாதிரி அங்கேயும் போய் என்ன செஞ்சிடலாம், அவன் நமக்கு வேணும்ன்றதெல்லாம் கொடுப்பான். நமக்கு குடிக்க காசு இல்லைன்னா கூட அப்பன்னு பார்த்து ஒரு ஃப்ரெண்ட் அனுப்பிச்சு, நான் உனக்கு வாங்கி தரேன் மாப்பிள்ள, நீ வா மாப்பிள்ள, சும்மா குடி மாப்பிள்ளன்னு என்ன செய்வான்? காரணம், நான் பிசாசுக்கு யாரு? அதான் கவனிங்க. இந்த ஆட்டுக்கு நல்லா இறை போடுவாங்க, கோழிக்கு நல்லா என்ன செய்வாங்க? இறை போடுவாங்க இல்லையா? கோழி வளர்க்குறவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும், நாட்டுக்கோழி வளர்க்குறவங்களுக்குலாம். ஒரு நேரம் அதுக்கு சாப்பாடு அரிசி போடாட்டி கூட நமக்கு எப்படி இருக்கும்? ஃபீல் பண்ணி சொல்லுவோம். வாசப்படியில் நின்றுச்சு பாரு, ஒரு நேரம் அரிசி போடல, எப்படி என்ன செய்யுது, நிற்கிது பாரு அப்படின்னு பாசமாக பேசி ஒரு நாள் கூப்பிட்டு என்ன செஞ்சிருவாங்க? ஏமாயே ஒரு தடவை கேட்டான். பாட்டி ஒரு நாள் கோழி கொண்டு வந்திருந்தாங்க. அடுத்த நாள் போய் அதை க்ளீன் பண்ணிட்டு சமைச்சு சாப்பிட்டாச்சு. அன்றைக்கி ஈவினிங் ஆயிடுச்சு, மதியம் சாப்பிட்டு ஈவினிங் ஆயிடுச்சு. நம்மளும் வந்தவன், டாடு வாங்க கோழி பார்க்க போவோம்னா. எந்த கோழிப்பா? அந்த கோழி அங்கே கட்டி வச்சோம்ல, அந்த கோழி வயிற்றுக்குள்ளே போயிடுச்சுரா. எந்த கோழியை போய் பார்க்க போகிற? இல்லை, அங்கே தான் இருக்குது. நேற்று நம்ம போய் கட்டி வச்சோம்ல, நீ தூங்குனப்ப எடுத்துகிட்டு போய் டாடு என்ன செஞ்சுட்டேன், அறுத்துட்டு வந்துட்டு அதைத்தான் நீ என்ன செஞ்ச, சாப்பிட்ட. பல நேரங்களில் நம்ம என்ன நினச்சிடறோம்னா, பிசாசு நம்மளை தூக்கி என்ன செய்வான்? கேட்குறத பூரா கொடுக்குறான் பாஸ்டர். என்ன செய்கிறான்? கேட்குறத பூரா கொடுக்குறான். பயங்கரமான கவனிப்பாக இருக்குது. இங்கே பைபிள் எதெல்லாம் சொல்லக்கூடாதோ, எதெல்லாம் நமக்கு சுகமாக இருக்கோ, எதெல்லாம் நமக்கு சந்தோஷமாக இருக்கோ, எதெல்லாம் நமக்கு அனுபவிக்கிற மாதிரி இருக்கோ, அதை பூரா கொடுக்க மாட்டுது. ஆனால் அங்கே போனால் எல்லாமே என்ன செய்யுது? வேணுன்ற அளவுக்கு என்ன செய்யுது? கிடைக்குது. வாழ்க்கை அப்படியே பைபிளே போகுது. எப்படி போகுது? பைபிளே போகுது. பைபிள் முடியங்குள்ள எது போயிடும்? நல்லா கவனிங்க. தேவனுடைய ராஜ்யத்தில் நான் பிள்ளை, ஆனால் நான் பாவம் செய்வேனே ஆனால் நான் பிசாசிற்கு இடம் கொடுத்த நான் என்னவா மாறி விடுகிறேன்? அடிமையாய் மாறி விடுகிறேன். ஐ எம் நோ மோர் ஃப்ரீ. இன்றைக்கு பல நேரங்களில் ஏன் நான் என்ன செஞ்சாலும் என்னால் சமாதானமாக இருக்க முடியல, ஏன் நான் விரும்புகிற காரியத்தை என்னால் செய்ய முடியவில்லை என்றால் ஐ எம் நாட் ஆன் மை கண்ட்ரோல். நான் என்னை அடிமையாய் பாவத்திற்கு ஒப்பு கொடுத்ததுனால பிசாசிய வாழ்க்கையில் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? ஆண்டு கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. ஆண்டவர் தான் சொல்றார், பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்திற்கு அடிமையா இருக்கிறான். இன்னொரு வசனம் பாருங்க, நீதிமொழிகள் 5வது அதிகாரம் 22வது வசனம் சொல்லுது, துன்மார்க்கனை அவனுடைய அக்கிரமங்களே பிடித்து கொள்ளும், தன் பாவ கயிறுகளால் கட்டப்படுவான். பாச கயிறுக்கு பயந்த நாட்கள் போய் இப்போ எதுக்கு பயப்பட வேண்டியாச்சு? ஆமா, நம்ம பயப்படுறதே இல்லை பாவ கயிறுக்கு. அல்லேலூயா. பாவ கயிறு, அதுக்கு பேர் என்னதான்? பாவ கயிறு. எவ்ரி டைம் ஐ சின்ல, நான் ஒவ்வொரு முறை நான் பாவம் செய்யும் பொழுதும் நான் கட்டப்படுகிறேன். நான் என்ன செய்யப்படுகிறேன்?
கட்டப்படுகிறேன். என்னால் முன்னேற முடியாது, என்னால் சந்தோஷமா இருக்க முடியாது, என் வாழ்க்கையில் நிம்மதியை பார்க்க முடியாது, என்னுடைய தொழில விருத்து இருக்காது, என் பிள்ளைங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. பாஸ்டர், நான் தானே பாவம் பண்றேன், என் பிள்ளைங்க வாழ்க்கையில் என்ன? ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இந்த லாஜிக்லாம் போய் பிசாசுக்கிட்ட என்ன செய்ய முடியாது. பிசாசு அவர்களே, நான் தானே பாவம் செய்தேன், என் பிள்ளைகள் பாவம், அவங்க நல்லா சர்ச்சுக்கு போறாங்க, நல்லா ஆராதிக்கிறாங்க, அவங்க நல்லவங்களா இருக்கிறாங்கல்ல, அவங்கள ஏன் அவன் பார்ப்பேன். நீ இதெல்லாம் பேசணும்னா என்கிட்ட என்ன செய்யக்கூடாது. காரணம், என்கிட்ட லாஜிக்கே கொல்லவும் அழிக்க திருட வர்றவன்ட்டு என்ன லாஜிக்கு? களவாணிட்டு பையிட்ட போய் நம்ம நியாயம் கேட்க முடியுமா? கொலகாரன்ட்ட போய் நம்ம நியாயம் கேட்க முடியுமா? நல்லா கவனிங்க. அப்ப நான் செய்த பாவம் என்னுடைய குடும்பத்தை பாதிக்குமான்னு கேட்டால் நிச்சயம் என்ன செய்யும்? பாதிக்கும், நிச்சயம் பாதிக்கும். இன்னைக்கு பல நேரங்களில் நமக்கு அது தெரியறது இல்லை. ஏன் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இப்படி பிரச்சனை இருக்கு, ஏன் என் மனைவியுடைய வாழ்க்கையில் இப்படி பிரச்சனை, ஏன் என் கணவனுடைய வாழ்க்கையில் வர பிரச்சனை, எல்லாரும் நல்லா தானே இருக்கிற மாதிரி இருக்கு, ஆனாலும் ஏன் இப்படி? அப்படின்னா யாருக்கும் தெரியாமல் தனிப்பட்ட முறையில் நான் செய்கிற ஒரு பாவம் என்னை சூழ்ந்திருக்கிறவர்களை என்ன செய்யும்? பாதிக்கும், பாதிக்கும். அதுதான் பாவ கயிறுகளினால் கட்டப்படுதலாம். பாவ கயிறுகளினால் கட்டப்படுதல். ஆனா நமக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. என்ன தெரியுமா? வேத வசனம் சொல்லுகிறது, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் ஒரு அறிக்கையை நம்ம செய்ய போகிறோம். ஒரு 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 வேத வசனங்களை நம்ம வாசிக்க போகிறோம். அறிக்கையாக நான் சொல்ல வாசிக்க போகிறோம். ஆனால் அதற்கு முன்பதாக ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் பாவத்திற்கு நாம் இடம் கொடுத்திருப்போமையானால், ஒருவேளை தனிப்பட்ட பாவமாக இருக்கலாம். பாஸ்டர், அதுக்கும் மற்றவங்களுக்கும் சம்பந்தமே இல்லை, நோபடி ஈவன் நோஸ் அபவுட் இட், யாருக்கு அதை பற்றி தெரியவே தெரியாது, எனக்குள்ள இருக்கிற இப்படிப்பட்ட ஒரு அடிமைத்தனம், இப்படிப்பட்ட ஒரு பாவம் எனக்கு மட்டும்தான் தெரியும் பாஸ்டர், வேற இந்த உலகத்தில் யாருக்குமே தெரியாது. ஒருவேளை அப்படிப்பட்ட தனிப்பட்ட பாவங்கள், பர்சனல் சின் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமே ஆனால், இன்றைக்கு ஆண்டவர் தம்முடைய வார்த்தையிலிருந்து வெளிப்படுகிற வல்லமை நிமித்தம் இந்த பாவக்கட்டுகளை உடைக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. அந்த பாவக்கட்டினால் நீங்கள் பெற்றிருந்த அல்லது நீங்கள் ஏற்றுக்கொண்டிருந்த எல்லா இழப்புகளிலும் இருந்து ஆண்டவர் உங்களை மறுபடியும் மீட்டு ரட்சிக்க விரும்புகிறார். எத்தனை பேர் அந்த மீட்பை பெற்றுக்கொள்ள விரும்புகிறீங்க? மீட்பு ஒரு அறிக்கையை மாத்திரம் நம்ம செய்ய போகிறோம். ஒரு அறிக்கையை மாத்திரம். கொலோசையர் 1வது அதிகாரம் 13-14 வசனங்கள் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. நான் சொல்ல ஒரு அறிக்கையை நான் திரும்ப சொல்கிறேன். ஏதோ நார்மலாக ஒரு வசனத்தை சொன்னோன்றது இல்லை. நம்ம ஏற்கனவே தியானித்தது போல வசனத்தோடு ஆண்டவர் வல்லமையையும் நமக்குள்ளே வைத்திருக்கிறார். அந்த வசனம் கிரியை செய்கிறது. விசுவாசம் உள்ளவர்களாய் இந்த வார்த்தைகளை அறிக்கையிடும் பொழுது நம்முடைய பாவங்களை மன்னித்து அநியாயங்களை நீக்கி நம்மை சுத்திகரித்து பாவத்தின் கட்டுகளில் இருந்து நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நம்மை சார்ந்தவற்றையும் ஆண்டவர் விடுவிக்க உண்மையில் இருக்கிறார். ஹல்லேலூயா. வலது கரத்தை உயர்த்தி என்னோட சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். இருளின் அதிகாரத்தினின்று என்னை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு என்னை உட்படுத்தினவராய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறேன். குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு எனக்கு உண்டாயிருக்கிறது. இன்னொரு முறை சொல்லுவோமா? இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு எனக்கு உண்டாயிருக்கிறது. சொல்லுங்க, இனி நான் பாவத்திற்குரியவன் அல்ல. பாவத்தின் கட்டுகளை இயேசு முறித்தார். அக்கிரமத்தின் பிடியிலிருந்து என்னை விடுவித்தார். இனி நான் தேவனுடைய பிள்ளையாய் சுயாதீனனாய் இருக்கிறேன். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். நல்ல கரங்களை தட்டி. பாவத்தின் கட்டுகளில் இருந்து கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிற வல்லமை உங்களையும் என்னையும் விடுவிக்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. I want to put a disclaimer. ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். when you confess this, இல்லை, இதை நம்ம அறிக்கையிடும் பொழுதே பிசாசனவன் சிந்தைக்குள்ள ஒரு எண்ணத்தை கொண்டு வருவான். நீ எவ்வளோ பெரிய பாவம் பண்ணியிருக்கிற தெரியுமா? நீ பண்ண தப்பு என்னமோ சும்மா அப்படியே ஒரு வார்த்தையில் சொன்ன உடனே அப்படியே ஏதோ அவங்க பாஸ்டர் சொல்ல நீ சொன்ன உடனே சரியாயிருமா? அது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா அப்படின்னு ஒரு எண்ணத்தை என்ன செய்வான்? கொண்டு வருவான். ஆனால் அந்த வார்த்தையில் இருக்கிற வல்லமையை நீங்கள் பிசாசனத்தில் அறிக்கையிடுங்க. அந்த எதிர்மறையான எண்ணங்களுக்கு பதிலாக சொல்லுங்க, உலகத்தில் இருக்கிற எவ்வளவு பெரிய பாவமாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அதை நீக்கி பாவ மன்னிப்பாகிய மீட்பை எனக்கு கொடுத்திருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தையிலிருந்து வெளிப்படுகிற வல்லமைக்கு முன்பதாக மன்னிக்கப்பட முடியாத பாவம் என்று ஒன்றுமே இல்லை.
வழங்கின ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பாவத்தின் கட்டுகளில் இருந்து ஆண்டவர் நம்மை விடுவிக்கிறார். இரண்டாவது காரியம் எதிலிருந்து விடுவிக்கிறார் அப்படின்னா, வியாதியின் கட்டுகளில் இருந்து ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறார்? விடுவிக்கிறார். இது ரொம்ப முக்கியம், நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் குயிக்க போறேன். எல்லா வியாதிகளும் பாவத்தின் விளைவாய் வருகிறது அல்ல. எல்லா வியாதிகளும் எல்லா நோய்களும் நான் பாவம் செஞ்சதுனால தான் வந்துச்சு அப்படி என்று எடுத்துக்கொள்ள வேண்டியது இல்லை. ஆனால் பாவத்தின் விளைவாய் வருகிற வியாதிகளும் உண்டு. ஹல்லேலூயா. There are three major reasons. நம்முடைய வாழ்க்கையில், இந்த உலக வாழ்க்கையில் நமக்கு வியாதியோ அல்லது நோய் வருவதற்கு 3 காரணங்கள் சொல்லப்படுகிறது. முதல் காரணம் என்ன அப்படின்னா, சில காரியங்கள் இயற்கையாய் வரும். ஆண்டவர் இந்த பூமியில நியதியாய் சில விஷயங்களை வச்சிருக்கிறார். உதாரணத்துக்கு வெளியில வெயில் அடிச்சிச்சுன்னா நமக்கு என்ன செய்யும்? வேர்க்கும். வெளியில மழை பெஞ்சு கொஞ்சம் கிளைமேட் கோல்ட் ஆச்சுன்னா நமக்கு என்ன செய்யும்? கோல்டா இருக்கும். இது ஒரு நியதி என்பது போல இந்த கால சூழ்நிலைகளுக்கோ அல்லது நம்முடைய பழக்க வழக்கங்களுக்கு ஏற்ப சில பலவீனங்கள் என்ன செய்யும்? வரும். உதாரணத்துக்கு நல்ல புது மழை பெய்யுன்னு வச்சுக்கலேன். மழையில பெஞ்சிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா என்ன பிடிக்கும்? சளி பிடிக்கும். சிலருக்கு காய்ச்சல் என்ன செய்யும்? வந்துடும். உடனே முழங்கால் போட்டு, ஆண்டவரே நான் ஏதாவது பாவம் செய்திருந்தால், ஆண்டவரே எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு பாவமும் செய்யலை, ஆண்டவரே இந்த காய்ச்சல் வந்துச்சு என்ன செய்யாதீங்க. அது இயற்கை, ஆண்டவர் வகுத்த நியதி. அல்லேலூயா. அதற்கும் ஆண்டவர் நமக்கு பலன் தருவார். அதிலிருந்தும் விடுவிக்கப்படுவதற்கு ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார்? உதவி செய்வார். அல்லேலூயா. இரண்டாவது காரணம் என்னவா இருக்கு அப்படின்னா, சில நேரங்களில் ஆண்டவர் நம்மை சீர்படுத்துவதற்காக சில பலவீனங்களை அனுமதிக்கிறார். நம்மை இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள பார்க்க முடியும். வனாந்தரத்தில் வர்றாங்க. அவர்களுடைய கீழ்ப்படியாமை நிமித்தம் ஆண்டவர் அவர்களுக்குள்ள வாதை என்ன செய்கிறார்? கட்டவிழுக்கிறார். உடனே மோசேயும் மற்றவர்களும் போய் மன்றாடுகிறார்கள். மன்னிக்கப்படுகிறது. இந்த வாதம் என்ன செய்து விடுகிறது? நின்று போகிறது. சில நேரங்களில் நம்மை சீர்படுத்துவதற்காக, நம்மை அவருடைய லைன் ஆஃப் கண்ட்ரோலுக்குள்ள எடுத்துட்டு வருவதற்காக அப்படி ஒரு வழியை ஆண்டவர் என்ன செய்கிறார்? கையாளுகிறார். அதிலும் நாம் சீர்படும் பொழுது, நாம் அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறார்? விடுதலை தருகிறார். மூன்றாவது காரியம்தான் பாவம். மூன்றாவது காரியம் என்னது? பாவம். நாம் பாவம் செய்யும் பொழுது சில நேரங்களிலே அதனுடைய பின்விளைவுகள் நம்முடைய சரீரத்தில் வியாதியா என்ன செய்யும்? வெளிப்படும். அல்லேலூயா. அல்லேலூயா. சில காரியங்கள் நமக்கு புரியவே புரியாது. நான் அதை தான் ஆரம்பத்தில் சொன்னேன். இது ஏன் எனக்கு வந்துச்சுன்னே தெரியல பாஸ்டர், இந்த பிரச்சனை ரொம்ப நாளாக இருக்குது பாஸ்டர், இந்த தலைவலியாக இருக்கட்டும் அல்லது இந்த ஒரு மாதிரியான எப்படி சொல்கிறது, அன்நேச்சுரல் ஃபீலிங் இல்லை, நம்ம உடம்புல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு இது இருந்துக்கிட்டே இருக்குது பாஸ்டர். அல்லது ஒன்று முடிஞ்சு ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது பாஸ்டர், ஏதோ ஒன்று நடந்துக்கிட்டே இருக்குது, அதுக்கு நான் எக்ஸ்போஸ் ஆகலை, சம்மந்தமே இல்லை, ஆனாலும் இருக்குது பாஸ்டர் அப்படின்னா, இட் குட் பி சின். ஒருவேளை நாம் செய்த பாவத்தின் விளைவாக எதனை செய்யலாம்? இருக்கலாம். ஆனால் நீங்களும் நானும் இன்றைக்கு ஆண்டவர் தருகிற நற்செய்தியை பெற்றுக்கொள்ள போகிறோம். என்ன தெரியுமா? அப்படிப்பட்ட வியாதியின் கட்டுகளில் இருந்து கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து வெளிப்படுகிற வல்லமை நம்மை வெளிப்படுத்தி நம்மை விடுதலையாக்க உண்மையுள்ளதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்க, தேவனுடைய வல்லமையால உங்களை குணமாக்க முடியும். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஐ கேன் see நான் ஒரு ஊழியக்காரனாய் கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு தைரியமாய் சொல்ல முடியும். அப்பேற்பட்ட வியாதிகள், பலவீனங்கள் எவ்வளவு கொடியதா இருந்தாலும், எத்தனை டாக்டர்ஸ்ட கேட்டு அவங்களால முடியலன்னு சொல்லியிருந்தாலும், இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையில் இருக்கிற வல்லமை அவர்களை குணமாக்க முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவரால் மரித்தவர்களை உயிரோடு எழுப்ப முடியுமே ஆனால், லலிதாகுமி என்கிற வார்த்தை மரித்த சிறுபெண்ணை உயிரோடு எழுப்ப முடியுமே ஆனால், லாசருவே வெளியே வா என்று சொன்ன ஒரு வார்த்தை 4 நாட்களாய் மரித்து கிடந்த லாசருவை உயிரோடு கூட எழுப்ப முடியுமே ஆனால், இந்த கர்த்தருடைய வேதத்திலிருந்து வெளிப்படுகிற வார்த்தை உங்களுடைய என்னுடைய வியாதியிலிருந்து உங்களையும் என்னையும் விடுவிக்க முடியும். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்படியே வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். அவர் என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, என் நோய்களை எல்லாம் குணமாக்கி, என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, என்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி, நன்மையினால் என் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் என் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. எத்தனை பேர் உண்மையிலே இதை விரும்புகிறீங்க? கழுகுக்கு சமானமாய் என் வயது திரும்ப வாழ. நீங்கள் இழந்து போன பலத்தை, நீங்கள் இழந்து போன ஆரோக்கியத்தை, வயதுக்கு மிஞ்சி சில தங்களுடைய ஆரோக்கியத்தை இழந்து போயிருக்கிறீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், கழுகுக்கு சமானமாய் உங்கள் வயதை திரும்ப வாழ வயது போலாக்குவார். காரணம், கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிற வல்லமை நம்மில் வெளிப்படும் பொழுது வியாதியின் கட்டுகள் மாறி போகும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. மூன்றாவது காரியம், வார்த்தையில் இருக்கிற வல்லமை எப்படிப்பட்ட கட்டுகளை உடைக்கிறது என்றால், என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவு என்னும் கட்டுகளில் இருந்து அல்லது தேவை என்னும் கட்டுகளில் இருந்து. ஹல்லேலூயா.
வேதத்துல ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? உபாகமம் 8வது அதிகாரம் 9வது வசனம் சொல்லுது, அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்றும் உனக்கு குறைவுபடாததுமான தேசம், அது கல்லுகள் இரும்பா இருக்கிறதும் செம்பு வெட்டி எடுக்கத்தக்க மலைகள் உள்ளதுமான தேசம். ஆண்டவர் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாக்கு பண்ணியிருக்கிறார் பாருங்களேன். தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கிற தேசமா? எப்படிப்பட்ட வாழ்க்கையா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, குறைவில்லாத சாப்பாடு. எப்படிப்பட்ட சாப்பாடு? குறைவில்லாத சாப்பாடு. அடுத்து பாருங்க, ஒன்றும் உனக்கு குறைவுபடாததுமான, உனக்கு ஒன்று தேவைனா, உனக்கு ஒன்று கிடைக்கணும், அது இருந்தால் உனக்கு நல்லதுன்னா அது ஒரு நாளும் அவர்களுக்கு குறைவான செய்யாது, இருக்காது. அதுதான் ஒன்றும் குறைவுபடாத ஒரு வாழ்க்கை. அடுத்த வார்த்தை ரொம்ப முக்கியம் பாருங்களேன், அது கல்லுகள் இரும்பா இருக்கிறதும். அது என்ன கல்லு இரும்பா இருக்கிறது? கல்லுகள், அது என்ன கல்லுகள் இரும்பா இருக்கிறது? சரி, டைம் எடுக்க விரும்பல, சீக்கிரம் டைம் ஓடுது. அவ்வளவு ஸ்ட்ராங், அவ்வளவு ஸ்ட்ராங், அவ்வளவு வளமை மிக்க தேசம், அவ்வளவு வளமை மிக்க. அதை குவாலிஃபை பண்றதுக்கு தான் இன்னொரு வார்த்தையை சேர்த்து சொல்றாரு பாருங்க, செம்பு வெட்டி எடுக்கத்தக்க மலைகளும் உள்ளதுமான தேசம். செம்புனா நம்ம குடிக்கிற செம்பு இல்லை, ஜின்சி கிட்ஸ்க்கு தெரியாதுல்ல, நம்ம வீட்டில் தண்ணி குடிக்க அந்த செம்பு கிடையாது. இது செம்பு என்பது ஒரு உலோகம், ஒரு மெட்டல். அந்த மெட்டலை வெட்டி எடுக்கிற அளவுக்கு அதுல வளங்கள் என்ன செஞ்சுச்சான்? நிறைய. பக்கத்தில் சொல்லுங்க, இதுதான் உங்க வாழ்க்கை இருந்திருக்கணும். உங்க வாழ்க்கையை தோண்ட தோண்ட புதையலா இருந்திருக்கணும். சொல்லுங்க, நீங்க வாழ்க்கையை வாழ வாழ அது ஸ்ட்ராங்கா இருக்கணும். வசனம் சொல்லுது, அவர்கள் அசைக்கப்படுவது இல்லை, அப்படி இருந்திருக்கணும். ஆனா எப்படி இருக்கிறோம்? ஒவ்வொரு மாச கடைசியிலையும் விழுகாம நிக்கிறதே. அது 15ஆம் தேதி வரைக்கும் ஒன்றும் என்ன செய்ய மாட்டேது, தெரிய மாட்டேது. இந்த இஎம்ஐ டேட்டு, என்ன டேட்டு? இஎம்ஐ டேட் வர்ற வரைக்கும் பிரச்சனை இல்லை பாஸ்டர். அந்த இஎம்ஐ டேட்டை கடந்துட்டோம்னா அப்படியே நேராக இருக்கிற கால்கள் எல்லாம் என்ன செய்ய ஆரம்பிக்குது? அசைய தள்ளாட ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் தத்தி தவறி அங்கே இங்கே பிடிச்சி 31ஆம் தேதியை கடந்து 1ஆம் தேதிக்குள்ளே போனதுக்கு அப்புறம் அந்த வாக்குத்தத்த ஆராதனையில் வருமே ஒரு வெறி. ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் வந்தால் நமக்கு வெறி வருது இல்லையோ? சம்பளம் போட்டாச்சுன்னு டெக்ஸ்ட் மெசேஜ் வந்தால் என்ன வந்துடுது? இனி எதையும் பார்ப்போம்டா அப்படின்னு என்ன செஞ்சிருது? ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆண்டவர் வாக்கு பண்ணினது குறைவில்லாத வாழ்க்கை. எப்படிப்பட்ட வாழ்க்கை? நம்ம நினைச்சதெல்லாம் கிடைக்குமா அப்படி நான் சொல்ல மாட்டேன். நான் இங்க இருந்துகிட்டு திடீர்னு ஆண்டவரே எனக்கு ஒரு 10 கோடி கொடும் ஆண்டவரே அப்படின்னு என்ன செய்ய மாட்டார். அவருக்கு தெரியும் எனக்கு என்ன வேணும். நான் சந்தோஷமா இருக்கிறதுக்கு, நான் திருப்தியா இருக்கிறதுக்கு, நான் ஆசீர்வாதமா இருக்கிறதுக்கு, நான் திருப்தி அடைந்து என் மூலமாய் மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு எனக்கு என்ன கொடுக்கணும்னு அவருக்கு என்ன செய்யும் தெரியும். அந்த 2 1 2 5 அவருக்கு நல்லா என்ன செய்யும், அதுல எனக்கு குறைவில்லாம கொடுப்பார். விலகின ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அன்ற எங்க நமக்கு குறைவு வருதுன்னா, எப்பொழுது நாம் இந்த வாக்குத்தத்தத்தை விட்டு அல்லது வாக்குத்தத்தத்தை தந்த தேவனை விட்டு தூரமா போகிறோமோ அப்ப உள்ள பிரச்சனை என்ன செய்யுது? ஏறிக்கிட்டே இருக்கு. என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கு? ஏறிக்கிட்டே இருக்கு. இளைய குமாரன் தகப்பன் வீட்டில் இருக்கிற வரைக்கும் ஒரு குறைவில்லை. என்ன இல்லை? ஒரு குறைவில்லை. வசனம் சொல்லுது, அவன் தூர தேசத்துக்கு போனானா. எங்க போனாரா? அங்க தூரமா போக போக என்னாச்சு தெரியுமா? செலவு அழிந்து. இந்த வார்த்தை நல்ல வார்த்தை இல்லை. நம்ம சொல்றோம்ல செலவழிக்கிறது அப்படின்றோம்ல, அது எதனுடைய சேர்ந்த வார்த்தைனா செலவு அழித்தல். செலவு அழிந்து போச்சான். தகப்பன் வீட்டில் இருக்கிறவங்க என்ன செய்யலை? அது வரைக்கும் அவர் செலவே பண்ணாமல் இருந்திருப்பாரா? செலவு பண்ணியிருப்பார். ஆனால் என்ன செய்யலை? சத்தமாக சொல்லுங்க, நல்லா சத்தமாக சொல்லுங்க. ஆனால் இப்போ என்ன செஞ்சிருச்சான்? அழிஞ்சிருச்சு. அந்த அழிவு கொஞ்சம் கொஞ்சமாக போய் போய் அடுத்த வார்த்தை சொல்லுது, அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கி என்ன செய்ய தொடங்கிட்டாரா? ஏன் குறைவு வருது தெரியுமா? நம்ம தேவனிடத்திலிருந்து தேவனுடைய வார்த்தை கொடுக்கிற அந்த வல்லமையை வெளிப்படுவதிலிருந்து நாம் நம்மை தூரப்படுத்த அந்த கேப்ல என்ன வந்துகிட்டே இருக்கும்? குறைவு வந்துகிட்டே இருக்கும். ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் அறிக்கையிட்டு அதை விசுவாசிப்பீர்களே ஆனால் இந்த வார்த்தையில் இருக்கிற வல்லமை உங்க வாழ்க்கையில கிரியை செய்யும். உங்கள் குறைவுகளை ஆண்டவர் நிறைவாய் மாற்றுவார். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஒரே ஒரு அறிக்கையை மாத்திரம் நம்ம செய்திடலாம். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. முதலாவது, தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுவேன், அப்பொழுது
இவைகள் எல்லாம், இப்படி கை எப்படி சுத்தி சொல்லுங்க, இவைகள் எல்லாம் எனக்கு தேவையானது எல்லாம், என்னுடைய திருப்திக்கு தேவையானது எல்லாம், என்னுடைய ஆசீர்வாதத்திற்கு தேவையானது எல்லாம், என்னுடைய நல்வாழ்வுக்கு தேவையானது எல்லாம் கூட தானாய் கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை ஆண்டவர் சொல்றார், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் சொல்றார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு, எவைகளெல்லாம் என்பதற்கு நீங்க வீட்டில் போய் அந்த அதிகாரத்தில் வாசிங்க. மத்தேயு 6வது அதிகாரத்தில் முன்னாடி அப்படியே லிஸ்ட் பண்றார். நீ சாப்பிட்றதுக்கு, உண்ணுவதற்கு, உடுப்பதற்கு, ட்ரெஸ்ஸை பத்தி கவலைப்படுற, உன் தேவையை பத்தி கவலைப்படுற, நாளைக்கு என்ன நடக்கும்னு கவலைப்படுற, இது எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியில் பதில் சொல்லுகிறார். நீ முதல்ல தேவனுடைய ராஜ்யத்தை தேடு, அவருடைய வார்த்தையை நம்பு, அவருடைய வார்த்தைக்குள் இருக்கிற வல்லமையை நீ அறிக்கையிடு, அப்பொழுது எதெல்லாம் உனக்கு தேவையோ அவைகள் எல்லாம் நீ குறைவில்லாமல் இருக்கத்தக்கதாய் உனக்கு கூட கொடுக்கப்படும். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இந்த காலை வேளையில் நம்முடைய கட்டுகள் அவிழ்க்கப்படும்படியாய் தேவனுடைய வார்த்தையின் வல்லமை நம்முடைய இருதயங்களில, நம்முடைய குடும்பங்களில ஆண்டவர் வெளிப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லேலூயா. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். கண்களை மூடி